வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப்பில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, காஞ்ச மிளகா 4. காரத்துக்கு உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் 4 மிளகா வச்சுருக்கேன். பூண்டோட வாசனை பிடிச்சா பூண்டு போட்டுக்கலாம் நீங்கள். நான் 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொள்ளு தனியாக வெறும் வானிலையில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கணும். இப்போ நான் வறுக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. கடாய் வைக்கணும். பாருங்கள், வெறும் இதுலேயே நல்லா வாசனை அடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. இதை வறுத்துட்டு குக்கரில் போட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இது வரமிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 2-3 விசில் விட்டால் வெந்துடும். வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நான் இதை வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கொள்ளு பாருங்கள், நல்லா வறுத்து வச்சு ரெட்டாக இது கொஞ்சம் நேரம் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு மறுபடியும் வேக வைக்கலாம். கொள்ளு ரொம்ப நல்லதுன்றதுனால எனக்கு கொள்ளு துவையல் சொல்லியிருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கும்போது நாங்கள் எப்படி போடணுங்கிறத சொல்கிறோம். இதில் பாருங்கள், இந்த தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டுக்குவோம். இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம கூட போட்டுக்குவோம். போட்டு இந்த மூடி 2-3 விசில் விட்டால் போதுங்க. நான் வேக வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், தாளிப்புக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். குக்கரில் கொள்ளு, அந்த தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அது கூட அது வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு ரசம் வைக்கலாங்க. புளி கரைச்சி விட்டு கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த மல்லி இருக்கு இல்லைங்களா, மல்லி ஒரு 1½ ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், வடகம், வெங்காய வடகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு இதெல்லாத்தையும் வறுத்துட்டு அந்த நம்ம வேக வச்சுருக்க கொள்ளு கூட போட்டு மிக்சிலேயோ இல்லை ஆட்டுக்கல் இருந்தால் ஆட்டுக்கல்லையோ போட்டு அரைச்சி எடுத்துட்டா நமக்கு துவையல் ரெடி ஆகிடுங்க. அது வேகட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேங்க எப்படிங்கிறத. உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அது வெந்த வாட்டி. ரொம்ப நல்லதுங்க கொள்ளு துவையல். நான் இதை வேக வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், கடாய் வச்சு இது எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூனு. இப்போ இந்த மல்லி ஜீரகமும் போட்டுக்கலாம். கூடவே இந்த வடகமும் கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரையானது. நம்ம இதை எடுத்து வேக வச்சுருக்க கொள்ளில் போட்டு மிக்சிலேயோ ஆட்டுக்கல் இருந்தால் ஆட்டுக்கல்லையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் ரெடி ஆச்சுங்க. இது ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த தாளிப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை இதிலேயே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டால் நமக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த தண்ணி அதிகமாக இருந்தால் இழுத்து வச்சுக்கோங்க, ரசம் வச்சுக்கலாம். வேணும்னாலும் நம்ம அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை. இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு துவையல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பசஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லதுங்க கொள்ளு உடம்புக்கு. எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் கரைக்குங்க, பாடிக்கு ரொம்ப நல்லது. கோல்டாக இருந்தால் நல்லா கேட்கும். இது வாரத்தில் முடிஞ்சால் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும்.
இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்.